இப்போ கடல் போகுது, ஒரு ரிவர் போகுது, அந்த அலைகள் வரும்பொழுது நீ அதுக்கு நேர எதிர்நீச்சல் போட்டேன்னா ஒண்ணுமே ஆகாது. அடிச்சு சின்ன பின்னமா உன்னை கீழே தள்ளிடும். நீ திரும்ப திரும்ப போராடினாலும் அந்த அலை உன்னை எதிர்நீச்சல் போட விடாது. ஆனா அதே சமயத்துல அமைதியா இருந்தா அந்த அலை உன்னை இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் பின்னால இழுத்துட்டு போயிடும். இல்ல உன்னை கொண்டு வந்து முன்னாடி தள்ளி கரையில சேர்த்துரும். இது 2 விதம். இப்ப நம்ம வாழ்க்கையிலே அதை தானே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு துன்பத்தை கண்ட உடனே என்னடா இது, இப்படிப்பட்ட துன்பம் நமக்கு வந்துருச்சு, இது வேண்டாம், என்னால சகிக்க முடியல, ஆண்டவா என்னை காப்பாத்து, அப்படி இப்படின்னு பலவாரா கெஞ்சிரும். பலவாரா கெஞ்சி ஐயோ எனக்கு அந்த துன்பம் வேண்டான்ற ஒரு கேடயத்தை நாமளே உருவாக்கிக்கிறோம். கேடயன்றதே பாதுகாக்கிற விஷயம். இப்போ ஒரு போர் முனையில ஒரு அம்போ இல்ல கத்தியோ வந்துச்சுன்னா அந்த கேடயத்தை வச்சு நீ தடுத்துக்கலாம். ஆனா வாழ்க்கைன்ற இந்த பிரச்சனையை நீ சந்திக்கிறதுக்கு உன் கேடயத்தை நீ யூஸ் பண்ணினா கண்டிப்பா நீ தப்பிக்கவே முடியாது. ஏன் காரணம்னா அந்த பிரச்சனை திரும்ப 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 உன் மேல மோதிக்கிட்டே இருக்கும். ஆனா அதே சமயத்துல அததான் புத்தர் சொல்றாரு, எதிர்நீச்சல் போடாத, ஒரு மரக்கட்டையா தக்கையாயிடு. நீ தக்கையாகும் பொழுது அந்த அப்படியே மிதந்துகிட்டு கரை நோக்கி ஒதுக்கப்படுவ. ஆனா நீ எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருந்தா நீ போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர கரைக்கிட்ட உன்னால வரவே முடியாது.